அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்விற்கான தாள் 2க்கு உண்டான சைக்காலஜியில் 5th யூனிட்டுக்கு உண்டான செகண்ட் பார்ட் வீடியோ. இதோட வந்து பார்த்திங்கன்னா 5th யூனிட் முடிஞ்சிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்தந்த டாபிக் வைஸாக கொஷின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த 5th யூனிட்டோட செகண்ட் பார்ட், அதாவது லாஸ்ட் பார்ட் வந்து வீடியோ. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ டைரெக்டாக கொஷின் பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்க்குற ஃபஸ்ட்டு டாபிக் அறிவுத்திறன் மற்றும் படைப்பாற்றல் இடையேயான தொடர்பு மற்றும் பொதுவான கோட்பாடுகள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஜென்ரல் தியரிஸ். இதை பற்றி தான் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், அறிவுத்திறன் என்பது அறிவாற்றல் திறன்களுடன் தொடர்புடையது. அதே சமயம் படைப்பாற்றல் என்பது பொதுவாக எதனுடன் தொடர்புடையது? கற்பனை மற்றும் புதுமை. அறிவுத்திறன் என்பது அறிவாற்றலுடன் தொடர்புடையது மாதிரி, படைப்பாற்றல் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை மற்றும் புதுமை. ஆப்ஷன் சி, இமேஜினேஷன் அண்ட் நாவல்ட்டி. அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் ஒரு கருப்பொருளை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த முடிந்தால் அது படைப்பாற்றலின் எந்த காரணியை காட்டுகிறது? நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட ஐக்கு நிலையை தாண்டிய பிறகு ஒரு நபர் மிகவும் புத்திசாலி ஆனால் மிகவும் படைப்பாற்றல் கொண்டவர் அல்ல, அல்லது நேர்மாறாகவும் இருக்கலாம் என்ற கருத்து எந்த கோட்பாடு? ஒரு குறிப்பிட்ட ஐக்கு நிலையை தாண்டிய பிறகு ஒரு நபர் மிகவும் புத்திசாலி ஆனால் மிகவும் படைப்பாற்றல் கொண்டவர் அல்ல, அல்லது நேர்மாறாகவும் இருக்கலாம் என்ற கருத்து எந்த கோட்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்சோல்ட் தியரி. ஆப்ஷன் டி. படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களை தவறு செய்ய அனுமதிக்க வேண்டும் மற்றும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க ஊக்குவிப்பது, என்கரேஜிங் ரிஸ்க் டேக்கிங். அடுத்து, தகவல்களை திரட்டுதல் மற்றும் கட்டமைத்தல், என்கோடிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் இன்ஃபர்மேஷன் என்பது அறிவுத்திறனின் எந்த கோட்பாட்டுடன் தொடர்புடையது? கில்ஃபோர்ட் அவரோட கோட்பாட்டுடன் தொடர்புடையது. கில்ஃபோர்ட்டோட உள்ளடக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள். ஆப்ஷன் சி. நுண்ணறிவு சோதனையில் ஒரு பொதுவான வரம்பு எது? அவை கலாச்சார சார்புடையதாக இருக்கலாம் மற்றும் அனைத்து நுண்ணறிவு வகைகளையும் அளவிடாமல் இருக்கலாம். ஆப்ஷன் பி. They can be culturally biased and may not measure all types of intelligence. ஆப்ஷன் பி. அடுத்து, ஒரு ஆசிரியர் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு பல வழிகளை ஊக்குவித்தால் அவர் எந்த கற்றல் உத்தியை பயன்படுத்துகிறார்? ஆப்ஷன் சி, பல்வேறு சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங் திறன்களை வளர்ப்பது. பல்வேறு சிந்தனை திறன்களை வளர்ப்பது. ஒரு ஆசிரியர் ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு பல வழிகளை ஊக்குவித்தால் அவர் எந்த கற்றல் உத்தியை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் திங்கிங். டெவலப்பிங் டைவர்ஜென்ட் திங்கிங் ஸ்கில்ஸ். அடுத்து, முரண்பாடான சிந்தனை என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி, படைப்பாற்றல். பாரடாக்சியல் திங்கிங் இஸ் அசோசியேட்டட் வித் கிரியேட்டிவிட்டி. அடுத்து, கார்ட்னரின் படி ஒரு நபரின் சுய விழிப்புணர்வு மற்றும் சுய புரிதல் எந்த நுண்ணறிவுடன் தொடர்புடையது? உள்ளூர் தொடர்பு நுண்ணறிவு. ஆப்ஷன் பி, இன்ட்ராபெர்சனல் இன்டெலிஜென்ஸ். அடுத்து, அறிவுத்திறன் என்பது ஒருவரின் சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொள்ளும் திறன் என்று யார் வரையறுத்தார்? வெக்ஸ்லர். இந்த வெக்ஸ்லர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவுத்திறன் என்பது ஒருவரின் சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ளும் திறன் கொண்டவர் என்று வரையறுத்திருக்கிறார் வெக்ஸ்லர். அடுத்து, அறிவுத்திறன் வயது, மென்டல் ஏஜ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆல்ஃப்ரட் பெனட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஏஜ் அப்படிங்கிற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர். அடுத்து, படைப்பாற்றல் என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் தனி நபரின் ஆழ்ந்த அறிவுடன் தொடர்புடையது. இது எதை குறிக்கிறது? கலந்துரையாடல் மற்றும் விரிவான அறிவு. ஆப்ஷன் சி, எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் நாலேஜ். அடுத்தது, மாணவர்கள் தங்களின் பலவீனங்களை மேம்படுத்த ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்கள் வந்து தங்களோட பலவீனங்களை மேம்படுத்த ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பிட்ட பகுதிகளில் கூடுதல் பயிற்சி மற்றும் ஆதரவை வழங்க வேண்டும். What should teacher to do? Help students improve their weaknesses, provide targeted practice and support in specific areas.
அடுத்து, சவாலான பணிகளை வழங்குவது என்பது அறிவுத்திறன் மற்றும் படைப்பாற்றல் இரண்டையும் வளர்ப்பதற்கான ஒரு பொதுவான உத்தி. இது ஏன்? ஆப்ஷன் சி, இது சிந்தனையை தூண்டுகிறது மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை வளர்க்கிறது. ஆப்ஷன் சி, இட் ஸ்டிமுலேட்ஸ் திங்கிங் அண்ட் டெவலப்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, பல்வேறு கற்றல் முறைகளை பயன்படுத்துவது யூசிங் வேரியட் டீச்சிங் மெத்தட்ஸ் எந்த கோட்பாட்டுடன் நெருக்கமாக தொடர்புடையது? கார்ட்னரின் பல நுண்ணறிவு கோட்பாடு. ஆப்ஷன் சி, கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. அடுத்து, ஒரு மாணவர் ஒரு திட்டத்தில் விரிவாக செயல்பட்டால் அவர் என்ன செய்கிறார்? யோசனைகளை வளர்த்து விவரங்களை சேர்த்து மேம்படுத்துகிறார். ஆப்ஷன் சி, டெவலப்பிங் ஐடியாஸ், ஆடிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ரீஃபைனிங் தம். ஆப்ஷன் சி. அறிவுத்திறன் சோதனையின் போது ஒரு நபர் கணித புதிர்களை தீர்க்கும் திறன் எந்த வகையான அறிவுத்திறனை அளவிடுகிறது? தர்க்க கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து, படைப்பாற்றல் சிந்தனை என்பது வழக்கமான சிந்தனை முறைகளில் இருந்து மாறுபடுகிறது. இது எதை குறிக்கிறது? பல்வேறு சிந்தனை. ஆப்ஷன் பி, டைவர்ஜென்ட் திங்கிங். அடுத்து, ஒரு ஆசிரியர் மாணவர்களை தங்கள் கற்பனையை சுதந்திரமாக பயன்படுத்தவும் புதுமையான யோசனைகளை உருவாக்கவும் ஊக்குவித்தால் அவர் எதை வளர்க்கிறார்? படைப்பாற்றல். ஆப்ஷன் சி, கிரியேட்டிவிட்டி. அறிவுத்திறன் பெரும்பாலும் அளவிடக்கூடியது. அதே சமயம் படைப்பாற்றல் பொதுவாக எப்படி இருக்கும்? மேலும் அகநிலை மற்றும் அளவிட கடினமானது. அகநிலை மற்றும் அளவிட கடினமானது. மோர் சப்ஜெக்டிவ் அண்ட் ஹார்டர் டு மெஷர். ஆப்ஷன் பி. திறந்தநிலை முடிவுகளுடன் கூடிய பணிகளை வழங்குவது எதற்கு உதவுகிறது? ஓப்பன் எண்டட் டாஸ்க். திறந்தநிலை முடிவுகளுடன் கூடிய பணிகளை வழங்குவது எதற்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாற்றல் மற்றும் பல்வேறு சிந்தனை திறன்களை வளர்ப்பது. ஆப்ஷன் சி, ஃபோஸ்டர் கிரியேட்டிவிட்டி அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங் ஸ்கில்ஸ். அடுத்த கொஷின், ஸ்பேர்மேனின் எஸ் காரணி ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் ஒரு பாடத்தில் மாணவரின் திறனை பற்றி என்ன சொல்கிறது? அது ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு மட்டுமே தனித்துவமானது. ஆப்ஷன் பி, இட் இஸ் யூனிக் டு தட் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஒன்லி. தர்ஸ்டனின் முதன்மை மனத்திறன்களில் ஒன்று இடைவெளித்திறன், ஸ்பேஷியல் எபிலிட்டி. இது எதனுடன் தொடர்புடையது? மனதில் வடிவங்கள் மற்றும் இடைவெளி உறவுகளை கையாளுதல். ஆப்ஷன் சி, manipulating shapes and spatial relationship mentally. அடுத்த கொஷின், தால்டேயின் சமூக நுண்ணறிவு என்பது எதை குறிக்கிறது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உறவுகளை கையாளும் திறன். ஆப்ஷன் சி, தி எபிலிட்டி டு டீல் வித் ஹியூமன் ரிலேஷன்ஸ். அடுத்து, கில்போர்ட்டின் அறிவுத்திறன் மாதிரியில் தயாரிப்புகள் என்பது எதை குறிக்கிறது? தயாரிப்புகள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவலின் இறுதி முடிவுகள் அல்லது வெளிப்பாடுகள். தி ஃபைனல் அவுட்கம்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அடுத்து, சுருக்கமான சிந்தனை என்பது அறிவுத்திறனின் முக்கிய அம்சம். இது எதை குறிக்கிறது? அறிவியல் கருத்துக்கள், கோட்பாடுகள் மற்றும் சின்னங்களை பற்றி சிந்திக்கும் திறன். ஆப்ஷன் சி, தி எபிலிட்டி டு திங்க் அபவுட் சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ், தியரிஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அடுத்து, கார்ட்னரின் இருப்பியல் நுண்ணறிவு எக்ஸிஸ்டென்சியல் இன்டெலிஜென்ஸ் எதனுடன் தொடர்புடையது? வாழ்க்கையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் பற்றி சிந்திக்கும் திறன். தி கெப்பாசிட்டி டு பாண்டர் அபவுட் லைஃப்ஸ் மீனிங் அண்ட் பர்பஸ். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின், ஒரு மாணவரின் அறிவுத்திறன் சுய விவரத்தை உருவாக்க எந்த கோட்பாடு ஆசிரியர்களுக்கு உதவுகிறது? கார்ட்னரின் பல நுண்ணறிவு கோட்பாடு. ஒரு மாணவரின் அறிவுத்திறன் சுய விவரத்தை உருவாக்க எந்த கோட்பாடு ஆசிரியர்களுக்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்னரின் பல நுண்ணறிவு கோட்பாடு. ஆப்ஷன் பி, கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. அடுத்து, படைப்பாற்றல் பெரும்பாலும் அறிவாற்றல் மீதான உந்துதல் மூலம் இயக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, சுய ஆர்வம் மற்றும் ஒரு சிக்கலை தீர்ப்பதில் உள்ள மகிழ்ச்சி. ஆப்ஷன் பி, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ளஷர் ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம். இந்த வீடியோட 30th கொஷின்,
அறிவுத்திறன் சோதனையின் போது ஒரு நபர் வார்த்தை சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் திறன் எந்த வகையான அறிவுத்திறனை அளவிடுகிறது? மொழி நுண்ணறிவு, லிங்குஸ்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ். அடுத்து, ஒரு ஆசிரியர் ஒரு சிக்கலுக்கு பல சாத்தியமான தீர்வுகளை கண்டறிய மாணவர்களை ஊக்குவித்தால் அவர் எதை வளர்க்கிறார்? பல்வேறு சிந்தனை. ஆப்ஷன் பி, டைவர்ஜென்ட் திங்கிங். அடுத்து, படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு சமூக தொடர்பு மற்றும் கூட்டுறவு கற்றலுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். இது ஏன்? ஏனெனில் இது பல்வேறு கண்ணோட்டங்களை ஊக்குவிக்கிறது மற்றும் புதிய யோசனைகளை உருவாக்க உதவுகிறது. ஆப்ஷன் சி, இட் என்கரேஜஸ் டைவர்ஜஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ஜென்ரேட் நியூ ஐடியாஸ். அடுத்து, வெஸ்லரின் கூற்றுப்படி அறிவுத்திறன் என்பது நோக்கத்துடன் செயல்படுவதற்கும் பகுத்தறிவுடன் சிந்திப்பதற்கும் சுற்றுச்சூழலை திறம்பட கையாளுவதற்கும் ஒரு தனி நபரின் ஒட்டுமொத்த அல்லது உலகளாவிய திறனாகும். இது எதை வலியுறுத்துகிறது? தகவமைப்பு மற்றும் நடைமுறை அம்சங்கள். ஆப்ஷன் சி, அடாப்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து, படைப்பாற்றல் தடுப்புகள் என்பவை எவை? படைப்பாற்றல் தடுப்புகள் அப்படிங்கிறது கடுமையான விதிகள், விமர்சனம் மற்றும் தோல்வி பயம். ஆப்ஷன் பி, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், கிரிட்டிசிசம் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அடுத்து, ஒரு வகுப்பறையில் சூழல்சார் கற்றல், கண்டெக்சுவல் லேர்னிங் மற்றும் உண்மையான உலக பயன்பாடுகள் எந்த கோட்பாடுகளுடன் நெருக்கமாக தொடர்புடையது? தாண்டே மற்றும் கில்போர்ட். ஆப்ஷன் பி, தாண்டே அவரோட கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் அண்டு கில்ஃபோர்ட். அடுத்து, படைப்பாற்றல் சோதனைகளில் ஒரு செங்கல் பயன்படுத்தி எவ்வளவு வழிகளில் சிந்திக்க முடியும் என்பது எதை அளவிடுகிறது? பல்வேறு சிந்தனை, ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி. இன் கிரியேட்டிவ் டெஸ்ட் த கொஷின் ஹவு மெனி வேஸ் கேன் யூ திங்க் யூஸிங் த யூஸ் ஆஃப் பிரிக்ஸ். அந்த பிரிக்கு அது ஒரு செங்கலை வச்சு எந்த அளவில் சிந்திக்க முடியும் அப்படின்னா பல்வேறு சிந்தனைகளில் நம்ம சிந்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயன்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி. அடுத்து, அறிவுத்திறன் என்பது பெரும்பாலும் திறமையை குறிக்கிறது. அதே சமயம் படைப்பாற்றல் என்பது பொதுவாக எதனுடன் தொடர்புடையது? தனித்துவமான வெளிப்பாடு, யூனிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, நுண்ணறிவு சோதனைகள் மூலம் ஒருவரின் கற்றல் திறனை மதிப்பிட முடியும் என்று எந்த கோட்பாடுகள் கருதுகின்றன? ஸ்பியர்மேன், தர்ஸ்டன் மற்றும் தாண்டே இவர்கள் கோட்பாடுகள் பார்த்திங்கன்னா நுண்ணறிவு சோதனைகள் மூலம் ஒருவரின் கற்றல் திறனை மதிப்பிட முடியும் என்று கருதுகின்றன. ஸ்பியர்மேன், தர்ஸ்டன் அண்டு தாண்டே தியரிஸ். அடுத்து, படைப்பாற்றல் பெரும்பாலும் பரிசோதனை மற்றும் புதிய அணுகுமுறைகளை முயற்சி செய்வதை உள்ளடக்கியது. இது எதற்கு முக்கியம்? புதுமையான சிக்கல் தீர்க்கும் திறன். ஆப்ஷன் பி, இன்னோவேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். அடுத்து, ஐக்கு என்பது ஒரு நிலையான குணாதிசயம் அல்ல, மாறாக அது சுற்றுச்சூழல் காரணிகளால் பாதிக்கப்படலாம் என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையது? வளர்ப்பு வாதம், நர்ச்சர் ஆர்கியூமெண்ட். அடுத்து, படைப்பாற்றல் மற்றும் ஐக்கு இரண்டுக்கும் தனிநபரின் ஒட்டுமொத்த திறனுக்கு பங்களிக்கின்றன. இது எந்த கருத்து கூறுகிறது? படைப்பாற்றல் மற்றும் ஐக்கு இவை இரண்டும் தனிநபரின் ஒட்டுமொத்த திறனுக்கு பங்களிக்கின்றன என்ற கூற்றானது எந்த கூற்று அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் சி, அவை வெவ்வேறு ஆனால் தொடர்புடைய அம்சங்கள். தே ஆர் டிஸ்டிங்க்ட் பட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ். 42வது கொஷின், கல்வியில் மாணவர்கள் ஒரு சிக்கலை தீர்க்க பல வழிகளில் சிந்திக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று எந்த கோட்பாடு பரிந்துரை செய்கிறது? கில்போர்ட் செயல்பாடுகள். கில்போர்ட்டோட பல்வேறு செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் மாணவர்கள் ஒரு சிக்கலை தீர்க்க பல்வேறு வழிகளில் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறது. கில்ஃபோர்ட் டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அடுத்து, ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட திறமை பகுதியில் உள்ள மாணவர்களின் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற யோசனை எந்த கோட்பாட்டுடன் நெருக்கமாக தொடர்புடையது? ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திறமை பகுதியில் மாணவர்கள் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற யோசனை எந்த கோட்பாட்டுடன் நெருக்கமாக தொடர்புடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்னரின்
பல நுண்ணறிவு கோட்பாடு, கார்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. அடுத்து படைப்பாற்றல் சிந்தனைக்கு நேரம் மற்றும் இடம் வழங்குவது ஒரு முக்கியமான உத்தி. இது ஏன்? படைப்பாற்றல்ங்கிறது சிந்தனைக்கு நேரம் மற்றும் இடம் வழங்குவது ஒரு முக்கியமான உத்தி. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைகளை வளர்க்கவும் ஆழமாக ஆராயவும் வாய்ப்பளிக்கிறது. ஆப்ஷன் சி. 45வது கொஷின், நுண்ணறிவு என்பது சிக்கலான செயல்முறைகளை கொண்டது என்று எந்த கோட்பாடு மிக விரிவாக விவரிக்கிறது? கில்போர்ட்டின் அறிவுத்திறன் அமைப்பு கோட்பாடு. ஆப்ஷன் டி. கில்போர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் தியரி. அடுத்த 46வது கொஷின், படைப்பாற்றல் சோதனைகளில் யோசனைகளை மெருகூட்டி மேம்படுத்தும் திறன் எதை குறிக்கிறது? விரிவுபடுத்துதல், எலாபரேஷன். 47வது கொஷின், அறிவுத்திறன் என்பது சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் முடிவெடுப்பது ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அதே சமயம் படைப்பாற்றல் என்பது பொதுவாக எதனுடன் தொடர்புடையது? பல்வேறு சாத்தியமான தீர்வுகளை உருவாக்குவது. ஆப்ஷன் பி. ஜென்ரேட்டிங் மல்டிபிள் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். 48வது கொஷின், பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட மாணவர்களுக்கு அறிவுத்திறன் சோதனைகள் பொருத்தமானதாக இருக்காது என்ற கவலை எந்த வரம்புடன் தொடர்புடையது? செல்லுபடியாகும் தன்மை, கலாச்சார சார்பு, வேலிடிட்டி, கல்ச்சுரல் பயாஸ். 49வது கொஷின், படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு பிழையில்லாத சூழலை உருவாக்குவது முக்கியம். படைப்பாற்றலை வளர்ப்பதற்கு பிழையில்லாத சூழலை உருவாக்குவது முக்கியம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி பயம் இல்லாமல் பரிசோதனை செய்ய மாணவர்களை ஊக்குவிக்க. டு என்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித்தவுட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த வீடியோவோட இந்த யூனிட்டோட கடைசி கொஷின், அறிவாற்றல் மற்றும் படைப்பாற்றல் இரண்டும் ஒருவரையொருவர் பூர்த்தி செய்யும் திறன்கள் என்ற கருத்து எதை குறிக்கிறது? அவை வெவ்வேறு ஆனால் ஒன்றுக்கொன்று ஆதரிக்கும் திறன்கள். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, அவை வெவ்வேறு ஆனால் ஒன்றுக்கொன்று ஆதரிக்கும் திறன்கள். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th யூனிட்டுக்கு உண்டான செகண்ட் பார்ட் கொஷின் முடிந்தது. அடுத்தது 6th யூனிட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.